நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிலும் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பார்ப்போம். அந்த சிவகாமியின் சபதம் என்னன்றத இந்த பதிவுல பார்த்துக்கலாமா? என்ன அப்படின்னா, போன பதிவுல நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு ஆசீர்வாதத்தை வந்து அதாவது நாகநந்தி அடிகள் வந்து சிவகாமிக்கு கொடுத்தாரு அப்படின்றத பார்த்தோம். உடனே சிவகாமிக்கும் ஆயனாருக்கும் அது பிடிக்கல. ஏன் அப்படின்னா, சிவகாமி வந்து அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு விளையாட்டா சொல்லியிருப்பான். அப்பா, நான் பேசாம எனக்கு கல்யாணம் தான் ஆகணும்னா நான் புத்த பிஷு ஆயிடுறேன். அப்பதான் எனக்கு கல்யாணமே ஆகாது. ஏன்னா புத்த பிஷு ஆகிட்டா வந்து அவங்களுக்குள்ள எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தொடர்ந்துடணும். அதுதான் வந்து ஒரு புத்த பிஷுக்குள்ள ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்த உடனே இவங்களுக்கு வந்து அதாவது சிவகாமி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு புத்த பிஷு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல இருக்குன்றதுனால சிவகாமிக்கும் ஆயனாருக்கும் இந்த வாழ்த்துதல் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆயனாரும் சிவகாமியும், ஐயா நீங்க இந்த மாதிரி தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சிவகாமி ஒரு மாதிரி கடுகடுன்னு பேசுறா. உடனே ஆயனார் சொல்றாரு, ஏமா சும்மா இருமா, ஏமா இப்படி பேசுற? ஏன்னா ஒரு பெரியவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒன்றும் தெரியாது ஒரு பெண் வந்து இவ்வளோ பேசினா வந்து கோவம் வரும்ல யாருக்கா இருந்தாலும். புத்த பிஷு சாமி விட்டுட்டான்னா என்ன ஆகுறது? அதனால இப்படி சாமி இருமா அப்படின்னு சொல்லி ஆயனார் வந்து அவளை கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்தினோடனே உடனே வந்து ஆயனார் வந்து பேச தொடங்குறாரு. இவன் வந்து அவ்வளோ அழகா ஆடுவா சாமி, இப்போ பேச்சு தான் அதிகம், ஆனால் அவ்வளோ அழகா ஆடுவா அப்படின்னு சொன்னோடனே, ஆமா 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 ஆடுவாங்க தான் ஆடுவாதான், அவ்வளோ அழகா ஆடுவாதான். புத்த பிஷுவை கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா எங்களை மட்டும் கிண்டல் பண்ணி பேசுவா அப்படின்னு சொல்லி புத்த பிஷுக்கு எதிராக தானே நீங்க இருக்கிறீங்க. சைவாடியார்கள் படத்தை எல்லாமே தானே இங்க வரைஞ்சி வச்சிருக்கீங்க, புத்தருடைய படத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க. புத்தர் வந்து அங்கிருந்து வந்து எங்களுக்கு இந்த பூமியில பிறந்து அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டினான்னு நினைச்சாரு. ஆனா இங்க அமைதி அன்பை நிலைநாட்டுறாங்க. புத்தர்களையே எல்லாரும் வந்து அவங்க கிண்டல் பண்ணி அரசவையில பரதநாட்டியம் தான் ஆடுறாங்க. யாருக்கு தெரியும்? யார் கண்டா புத்த பிஷுடைய அமைதியையும் அன்பையும்? எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே இப்ப மாட்டிக்கிறாரு ஆயனார். ஏன்னா அப்ப வந்து இவரு மேல தப்பு சொல்றாரா இல்ல சிவகாமியின் மேல தப்பு சொல்றாரான்ற மாதிரி ஒரு மாதிரி மாட்டிக்கிறாரு. இந்த குழப்ப சூழ்நிலை ஆயனாருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவகாமி என்ன பண்றா உடனே, ஆமா புத்த பிஷுவே, புத்தர் இந்த உலகத்துல பிறந்தாரு, அன்பையும் அமைதியும் நிலைநாட்டினார்தான். ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு சில பேரு இங்க அன்பை அரட்டையும் நிலைநாட்டாம கோபமா என்னென்னமோ செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி இவ வந்து கடுகடுன்னு பேசுறா. உடனே வந்து அவருக்கு வந்து தன்னை தான் சொல்றாருன்னு புரிஞ்சு போயிடுது. உடனே ஆயனாருக்கு திரும்ப வந்து சிவகாமியை கட்டுப்படுத்துறாரு. சிவகாமி கொஞ்சம் அமைதியா இருமா, மன்னிச்சுக்கோங்க புத்த பிஷுவே, அவ வந்து சின்ன பிள்ளை, அதனால அப்படி பேசிட்டா எதுவும் சாபம்லாம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல ஆயனாரே நீ வாயை மூடு, அவ பேசட்டும், அவ பேசுறதுதான் கரெக்ட், அவளோட பேச்சுல நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கொடூர முகத்துல திரும்ப ஒரு சிரிப்பு வருது. அதை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. இது பார்த்த உடனே இப்போ வந்து உட்கார்ந்துடுறாரு. இப்போ இவர் சிரிச்ச உடனே என்ன பண்றா, ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயனார் என்ன பண்றாரு, சுத்தி முத்தி இப்ப நமக்கு ஏதாவது பேச்சு வந்து பிடிக்கலன்னா அதை மாத்துறதுக்காண்டி சுத்தி முத்தி எங்கேயாவது பார்ப்போம்ல, அப்படி பாக்குறாப்புல. அப்படி பார்க்கும்போது பின்னாடி இருந்த பரஞ்சோதியை வந்து இவரு பாக்குறாரு. பார்க்கும்போது பரஞ்சோதி வந்து வரா, வாப்பா பரஞ்சோதி வாப்பா, நீ யாருப்பா புதுசா இருக்க அப்படின்னு பார்த்துட்டு புத்த பிஷுட்ட, இவரும் சீடனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அதெல்லாம் இல்லப்பா, இவன் வந்து உன் வீட்டுல உன்கிட்ட வந்து இந்த இது கத்துக்கிறதுக்காண்டி சிற்பக்கலை கத்துக்கிறதுக்காண்டி வந்தவன் வழி தெரியாம உள்ள போயிட்டான். அதான் நான் கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். அவன் ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தான், அவன் மாமா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தானா. நல்ல பையன், தொலைஞ்சு போச்சான் ஓலைச்சுவடி, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தான். அதான் உன்கிட்டே கூட்டிட்டு வந்தேன். திருநாவுக்கரசர்ட்டையும் உங்ககிட்டையும், திருநாவுக்கரசர்ட்ட தமிழையும் உங்ககிட்ட சிற்பக்கலையும் கத்துக்க வந்திருக்கான் அப்படின்னு கேட்டவுடனே அவங்க மாமாவை பத்தி கேட்குறாங்க. அப்போ வந்து பரஞ்சோதியோட மாமாவை பத்தி புத்த பிஷு சொன்ன உடனே, ஓ அவருடைய அத்தை பிள்ளைய நீ அது முறப்பையனா நீன்னு, மாமா மாமா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிறாரு ஆயனார். கட்டி அணைச்சிக்கிட்டு திரும்ப வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. சுத்தி முத்தி பார்த்த விட்டு அது வந்து பார்த்துட்டு சொல்றாரு, ஏன்பா உன்னை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு.
உடனே சிவகாமி சொல்றா, ஆமாப்பா இவர்தான் அந்த மத யானை கிட்ட வேல் எறிஞ்சு நம்மளை காப்பாத்தினவர், அதாவது புண்ணியவானப்பா அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்டோடனே ஆயனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. இப்ப பரஞ்சோதியை பாத்துக்கிறாங்களா, ஏன்னா ஆயனாருடைய அந்த பரஞ்சோதியோட மூட்டை ஆயனார்ட்ட தானே இருக்கு. உடனே பரஞ்சோதி சொல்றா, எப்படிப்பா ஓலை தொலைஞ்சு போடுச்சு அப்படின்னு சொல்லி ஆயனார் கேட்கிற அப்படின்னு கேட்டவுடனே பரஞ்சோதி எப்படின்றத சொல்றா. அது எப்படி தொலைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருங்க. அதை அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திர வீராஜ், ஊராட்சி நிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 7வது பயின்று உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.